ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த அஷ்டகாஸ்ராத்த காலங்களோட சில குறிப்புகள் இது பற்றி நிறைய விஷயங்கள் வாத்தியார் அருளிய விஷயங்கள் நம்மளோட சேனல்லே நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் அது வரக்கூடிய காலங்களுக்கு ஏற்ப அதோட பலன்களும் அதோட விசேஷங்களும் மாறுபடும். அதை நம்ம பார்த்துட்டோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க செய்வோம். ஸோ அதன்படி இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் தேய்பிறை அஷ்டமி அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமியானது சனிக்கிழமை கூடி வரும் வேலையாக இருக்குது. அது ரொம்ப அதிமகா விசேஷம். இந்த சனிக்கிழமையும் அஷ்டமியும் கூடும் வேலை ரொம்ப நிறைய அனுகிரகங்கள், குறிப்பாக சத்குருவோட அனுகிரகங்கள், வாத்தியாரோட அனுகிரகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய நாள், கிருஷ்ணரோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள், இப்படி நிறைய விஷயங்கள் அது இருந்தாலும் நம்ம இப்போது தர்ப்பணத்தோட முக்கியத்துவத்தை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி தர்ப்பணங்கள்லாம், தர்ப்பணம்னா அமாவாசை, இல்லைனா ரொம்ப ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மால்ய அமாவாசை, இல்லைன்னா முடிஞ்சால் மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி விசேஷமான தர்ப்பணங்களோட விஷயமே என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு பேரே இஷ்டகாரிய சித்தி தரக்கூடிய தர்ப்பண நாட்கள்ன்ட்டு தான் இந்த அஷ்டகா சிராத்த காலங்களுக்கு சாஸ்திரம் பேர் சொல்லியிருக்கு. இஷ்டகாரி சித்தின்னா என்ன? நம்ம ரொம்ப நாளாக விரும்பக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது நியாயமாக தார்மீகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை ரொம்ப நாளாக விரும்பிகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான விருப்பங்கள்லாம் முன்னோர்களோட ஆசையால் நடக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த அஷ்டகா சிராத்த காலங்கள். அது தேய்பிறையில் வரக்கூடிய அந்த சப்தமி, அஷ்டமி அண்டு நவமி, அது ஒரு 3-4 மாதங்கள் தான் வருடத்தில் வரும். அந்த 3 நாட்கள், அந்த நாட்களில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு இஷ்ட காரியங்கள் பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டு சாஸ்திரம் எழுதி வச்சுருக்கு. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாட்டி வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட பங்குனி மாதம் தேய்பிறை அஷ்டமியானது சனிக்கிழமை கூடி வரும் வேலையாக இருக்குது. கூடுதலாக மூலம் திருநக்ஷத்திரம் இருக்குது. அதோட இன்னும் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெரிய விஷயம், அன்றைக்கி வியதிபாத யோகம்ன்ட்டு ஒரு விசேஷமான திருநாள். அது திருநாள் மீன்ஸ் என்னென்னு, நல்ல காரியங்களும் வியதிபாதத்தில் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் பித்ருகளுக்கு திருநாள். அது பித்ருகளுக்குரிய நம்ம பூஜைகள் எதை பண்ணாலும் பித்ருகள் ரொம்ப மனத்தில் சந்தோஷம் அடைஞ்சு நமக்கு வேண்டிய வரங்களை தந்துடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நாட்களில் இந்த வியதிபாதமும் உண்டு. சரி, இவ்வளவும் சேர்ந்துருக்கு. அந்த நாளோட விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்ல கண்டிப்பாக தர்ப்பணம்ன்றதை எப்படியாவது தெரிஞ்சு பண்ணுங்கள். ஓரளவுக்கு தமிழ் முறையிலே நம்மளோட சேனல்லையே எளிய தர்ப்பணம் எப்படி பண்ணணுன்ட்டு நீங்கள் இதிலேயே சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்குள்ளேயே இருக்குது. தமிழ் மந்திரங்கள் தான், ரொம்ப பெரிய விஷயமாக எதுவும் இருக்காது. 10-15 நிமிஷம் கூட ஆகாது அதுக்கு. அதனால் அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நித்தியப்படி நிறைய தர்ப்பணம் பண்ணுறவா நம்ம அடியார்கள்லாம் இந்த பலா இலை மேலே வச்சு தர்ப்பணம் பண்ணுங்கள். பலா இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். கூடுதலாக முடிஞ்சால் சங்கு இருந்திருந்தால் சங்கு தீர்த்தம் கொண்டும் தர்ப்பணம் பண்ணுங்கள். அதுவும் இன்னும் பலன்களை ரெட்டிப்பாக்கி தரும் நிச்சயமாக. சரி, இப்படியெல்லாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு பைரவருக்கு அன்றைக்கி அஷ்டமி சனிக்கிழமையாக இருக்கிறதுனால, அதுவும் தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால பைரவருக்கு ஒரு முந்திரி மாலை சாத்துவது ரொம்ப விசேஷம். அதுலேயே அந்த சாத்தும் போதே நம்மளோட நியாயமான ஒரே ஒரு கோரிக்கை, நியாயமாக திரும்பி அதை தாங்க வலியுறுத்துகிறோம். காரணம், நம்ம மனசு என்ன ஒன்றா நினச்சிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் பகவான்கிட்ட நாம் ஏற்றக்கூடாது அவர் தலையில். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப அடிப்படை தேவை, ரொம்ப நியாயமாக நமக்கு அதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்ட்டு நமக்கே தெரியும். அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரு முந்திரி மாலையை கட்டி பைரவருக்கு அன்றைக்கி போடுறது. ஆனால் காலையில் தர்ப்பணம் பண்ணிவிட்டு இரவில் இந்த மாதிரி முந்திரி மாலை போடுறது தான் அதோட பலன்கள் ரெட்டிப்பாக நிச்சயமாக ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அதனால் என்ன விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த அஷ்டமியும் சனிக்கிழமை கூடும் வேளையில் இந்த சனீஸ்வர பகவானோட 7.5 அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதில் அஷ்டமத்து சனின்ட்டு ஒன்று உண்டு. அதுவும் ஒரு வகையில் ரொம்ப படுத்தும். நிச்சயமாக சுவாமி படுத்துவதே இல்லை. சனீஸ்வரர் மகா கருணாமூர்த்தி, வாத்தியார் அப்படி தான் சொல்லுவார். அவர் நம்ம பண்ண வினைகளை தான் நமக்கு எடுத்து காட்டுறப்ப, நீ இந்த மாதிரி கோபத்தில் இப்படி இத்தனை பேரை திட்டிட்ட, இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, ஒரு தர்மமும் பண்ணதில்லை, இப்படியெல்லாம் நீ இருந்திருக்கிற அப்படின்றது எடுத்து தான் சுவாமி நமக்கு காட்டிட்டு போகிறாரு. அதுதான் நமக்கு துன்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாத்தியார். அதன்படி இந்த
அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய வேலை பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு உண்டு. இப்போ ஏன்னா அவர் தான் மீனத்துக்கு இன்னும் ஒரு 10 நாளில் போயிடுறாரு வச்சுங்களேன். ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து அதோடைய தாக்கம் இருக்கும் இல்லையா. இப்போது இந்த மாதிரி வரக்கூடிய இந்த தர்ப்பண நாட்களை முறையாக பயன்படுத்திண்டு பைரவருக்கும் முந்திரி மாலை சாத்திட்டு கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் முடிஞ்ச அளவுக்கு பிரதட்சணம் பண்ணுறது, நிறைய பிரதட்சணம், வெத்தலை மாலை சாத்துவது, வெண்ணெய் சாத்துவது, முடிஞ்ச வடமாலையும் சாத்துவது, இந்த மாதிரி ஏதேனும் பண்ணுறது. இதோட விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதக ரீதியாக சனீஸ்வர பகவானுக்குரிய கிழமையாக அது சனிக்கிழமையாக ஆகிடுத்து. சனீஸ்வர பகவானோட ஒரு குருவாக விளங்கக்கூடியவர் தான் பைரவமூர்த்தி. ஸோ அவருக்கும் நாம் பிரீத்தி பண்ணுறோம். அண்டு சனீஸ்வர பகவானோட ஆத்மார்த்த நண்பனாக விளங்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேய பெருமான். ஸோ அவரையும் பிரீத்தி பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நமக்கு அனுக்கிரகம் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக சனீஸ்வர பகவானோடைய அந்த அஷ்டமத்து சனியோட விளைவுகளை ஓரளவுக்கு நிச்சயமாக நாம் தனித்து கொள்ளலாம் குருவர்களால். அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைவது ரொம்ப அபூர்வம்தான். இதை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். அதுவும் அந்த தர்ப்பண நாளோடு வர்றது ரொம்ப விசேஷம். அதே நம்ம இந்த அஷ்டமி மட்டும்தான் பைரவருக்கு உகந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். அது சனிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். அதில் வியதிபாதம் கூட சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷம். ஏன்னா வியதிபாதம் அந்த காலம் தோன்றியதே கால பைரவரோட திருப்பாதங்களோட கட்டை விரலில் இருந்து தான் அப்படின்றது ஒரு விஷயத்தையும் ஆத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதெல்லாம் வியதிபாதமும் பைரவரோட பூஜையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி தரும். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த கால தோஷன்ட்டு ஒன்று உண்டுங்க. அதனால தான் வந்து பலவிதமான காரிய தடைகள், காரிய தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படுது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோசியர்னா ஏதாவது ஒரு தோஷம் சொல்லியே பயமுறுத்தி வெறுப்பேற்றுவானுங்கப்பா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தோஷன்றது என்ன? நமக்கு நம்ம செய்த தவறான செய்கைகளோட விளைவுகள் தான் தோஷம். வேறு ஒன்றுமே அது கிடையாது. அது நம்ம பண்ணது தான் நமக்காக அது காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு சில நாட்களில் குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதிரி வரக்கூடிய தேய்பிரை, அஷ்டமி, சனிக்கிழமை, மூலம், வியதிபாதம் இதெல்லாம் சரிங்களா. ஸோ அப்போது இந்த காலதோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி அடைஞ்சிடுத்து அப்படி ஆயிடுத்துன்னா நிச்சயமாக நம்ம பலகாலமாக தடையாக இருக்கக்கூடிய அந்த திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இது எல்லாத்துக்குமே வந்து சுவாமி நிச்சயமாக அனுக்கிரகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இதை சொல்கிறது. ஏன்னா இதில் ஒரு சிறு விளக்கம் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு உத்தமமான பெரியவங்க, பெரியவர்னா அவரும் ஒரு 35 வயசு சம்திங் 36 அந்த வயசில் இருக்கக்கூடியவர். பட் பெரியவங்க மீன்ஸ் என்னென்னா அவர் நாடி படித்து அகத்திய பெருமான்கிட்டயே பேசக்கூடிய ஒரு உத்தமமானவங்க. அவங்களே ஒரு வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அடியன்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி இது ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போகுது. இப்போ நான் பெருமான் கிட்ட கேட்டாலும் நாடி பார்த்து அவர் வந்து பொறுத்துருன்னு தான் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னாரு. நம்ம என்னப்பா அவரே இது பண்ணும்போது நம்ம பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சரி அவர் வலியுறுத்தி கேட்குறாரேன்ட்டு பார்த்தா திருமணத்துக்கு பிறகு பல விதமான சங்கடங்கள் உண்டு அப்படின்ட்டு அந்த ஜாதகம் காட்டுது. ஸோ அப்போ சுவாமி எதுக்காக அப்படி தடை பண்ணி வச்சுருக்கிறாருன்னா இந்த காரியம் நடந்து நமக்கு நம்ம விருப்பப்பட்டு இருக்கோம், இதுதான் நடக்கணும்ன்ட்டு அது நடந்தால் பல விதமான துன்பங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் சுவாமி வந்து தடை பண்ணி வச்சுருக்காரு. யாருக்கு? உத்தமமான ஒரு அடியார்களுக்கெல்லாம். ஸோ இதை ஏன் இங்கே சொல்கிறோன்னா நிறைய அடியார்கள் வந்து ரொம்ப உத்தமமாக நிறைய கைங்கரியம், நிறைய தர்மங்கள், நல்ல விஷயங்கள், வாத்தியார் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்க விரும்பக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க செய்கிற புண்ணியத்துக்கு நிச்சயமாக அது கிடச்சிரும். பட் ஆனால் அது ஏன் தள்ளி போகுதுன்றதுக்கு அதோட உள்ளே போய் பார்த்தா தான் அது நடந்தால் என்ன நடக்கும்ன்ற ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது பெரியவங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறேன்னா புதுசாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதெல்லாம் இப்போ தான் பண்ண போகிறீங்க, தர்மங்கள், தான தர்மங்கள், தர்ப்பணங்கள்லாம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக அனுகிரகம் கிடச்சிரும் வச்சுங்க. பட் ரொம்ப நாளாக சில உத்தமமான அடியார்கள் தான தர்மங்கள், தர்ப்பணங்கள் பண்ணிகிட்டே இருந்தும் சில காரியங்கள் வந்து தடைப்பட்டுட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குன்னா அதுக்கு பின்னாடி சில இந்த மாதிரி சூட்சமங்களும் உண்டு. அதனால தான் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்காமல் நமக்கு வாத்தியாரிட்ட திருப்பணியாக இந்த தான தர்மத்தையும் தர்ப்பணத்தையும் சிறப்பாக பண்ணிகிட்டே வரோம் வச்சிங்களேன். நமக்கு எது நல்லதோ, நமக்கு எது எப்போ எப்படி தரணுமோ அதை நிச்சயமாக சத்குரு நமக்கு வழங்குவாங்க. ஓம்.